ஆடி மாதம் 3வது வெள்ளிக்கிழமை கொங்கு மண்டலத்தில் இருக்கிற புகழ்வாய்ந்த அம்மன் கோவில்களை பக்தி செய்வோம். கோன் என்றால் அரசன், கோணி என்றால் அரசி. கோவையின் நடுநாயகமாக, கோவையின் கிராம தேவதையாக, காவல் தெய்வமாக இருப்பவர் கோணியம்மன். ஒரு காதில் சிவனை போல தோடும், மற்றொரு காதலில் குண்டலமும் அணிந்து சிவசக்தியாக அர்த்தநாரியாக அருள்பாலிக்கிறாள். இவளுடைய சன்னதியின் முன்பு திருமணம் செய்ய இருப்பவர்கள் இரு வீட்டாரும் உப்பு ஜவுளி மாற்றுவது இந்த கோவிலில் விசேஷம். அடுத்ததாக மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் பண்ணாரி மாரியம்மன் அலங்கார ரூபிணியாக அருள் காட்சி தருகிறாள். இவளுக்கு நடத்தப்படும் குண்டம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. நம்ம ஊரில் தீமிதி திருவிழான்னு சொல்கிறது தான் கொங்கு மண்டலத்தில் குண்ட திருவிழான்னு சொல்லுவாங்க. பல்லாயிரக்கணக்கான மக்கள் குண்ட திருவிழாவில் தீமிதிப்பார்கள். மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் இருக்கிறதுனால கர்நாடகாவிலேருந்து, ஏன்னா மைசூர் மலை அங்கேருந்து தான் ஆரம்பிக்கும். அந்த காலத்தில் சந்தன கடத்தல் வீரப்பன் இதில் மாறுவேடத்தில் வந்து இந்த கோவில் விழாவில் கலந்துக்குவார்னு சொல்லுவாங்க. மற்றும் ஒரு மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய கோவில் வனபத்ரகாளி. ஊட்டிக்கு செல்கிறவங்கெல்லாம் மேட்டுப்பாளையத்தில் இருக்கிற வனபத்ரகாளியை வழிபாடு செய்வார்கள். மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் காடுகளுக்கு மத்தியில் பவானி ஆற்றங்கரையிலேயே இருப்பதால் இவள் வனபத்ரகாளின்னு இவள் அழைக்கப்படுகிறாள். இவளுக்கு முன்னாடி பூக்கட்டி பார்ப்பாங்க. அதாவது இந்த திருமணம் செய்யலாமா, இந்த வாகனம் வாங்கலாமா, இந்த வியாபாரம் செய்யலாமான்னு சொல்லி மேட்டுப்பாளையம் வனபத்ரகாளி கேட்ட அருள் வாக்கு கேட்பாங்க. பூக்கட்டி பார்க்குறது வெள்ளை பூ சிகப்பு பூ வச்சு. அடுத்தது சேலம் மாநகரின் நடுவிலே காவல் தெய்வமாக கோட்டை மாரியம்மன் இருக்கிறாள். சேலத்தில் 8 மாரியம்மன் கோவில் உண்டு. அதற்கு தலையாய கோயில் கோட்டை மாரியம்மன் தான். ஆடி மாதம் பூச்சாடல்னு ஒரு விழா இந்த ஊர்லெலாம் நடக்கும். அந்த 7 மாரியம்மனுக்கும் கோட்டை மாரியம்மன்ட்ட இருந்து தான் பூக்கள் எடுத்து செல்லப்படும். அடுத்தது மிகவும் சிறப்பு வாய்ந்த மாசாணி அம்மன். அதாவது ஆழியாறு உப்பாறு ரெண்டும் சந்திக்கிற இடத்துல புல்வெளியில் சயன கோலத்தில் இருக்கிறா மாசாணி அம்மன். அவள் படுத்திருப்பா, சயன கோலம் இல்லை, படுத்திருப்பா. இவள் வந்து நீதி தெய்வம். யார் யார் தங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறதுன்னு நினைக்கிறாங்களோ அவங்க வந்து இங்கே மிளகாய் வற்றலை மைய அரைத்து முன்னால் இருக்கும் நீதிக்கல்லில் பூசுவாங்க. அப்போ தங்களுக்கு நீதி கிடைக்குங்கிறது நம்பிக்கை. இது நிறைய அரசியல்வாதிகள், பெரிய தொழிலதிபர்கள்லாம் கூட வந்து செஞ்சதாக நம்ம பார்த்துருப்போம். இன்றைக்கி நம்ம கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய புகழ்வாய்ந்த அம்மன் கோவில்களை ஆடி மாத தரிசனமாக பார்த்தோம். ஒன்றாய் அரும்பி பலவாய் விரிந்து உலகு எங்குமாய் நின்றால் அனைத்தையும் நீங்கி நிற்பாள். நித்தம் ஊர் மாறி பேர் மாறி கருமாறி உருமாறி ஒன்றே ஓம் சக்தி என உரைக்கும். ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி.